Taste the Daily. 2026 கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதல்வராக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாதவரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வழக்கறிஞர் நடுரோட்டில் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன்படி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நீதிமன்றம் முன்பாக 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் பணியை புறக்கணித்து 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி சென்னை பூந்தமல்லியில் குற்றவியல் வழக்கறிஞர்களும் அம்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷமிட்டனர். இதேபோன்று சிவகங்கையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், வழக்கறிஞர்கள் சுதந்திரமாக பணிபுரியும் வகையில் வழக்கறிஞர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் பூண்டு விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த ஒரு வாரமாக பூண்டு விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தற்போது 1 கிலோ 400 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலையேற்றம் ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பூண்டு விலை உயர்வால் நடுத்தர மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகும் நிலை ஏற்படும் என்பதால் விளம்பரப்பிரிய ஸ்டாலின் அரசு நியாய விலை கடைகள் மூலமாகவோ அல்லது இதர வழிகள் மூலமாகவோ அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். புது பூண்டு வந்த அரைவல்ஸ் ஜனவரி பிறந்தவொன்னு தான் கொஞ்சம் சேல்ஸ் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த ரேட் இப்படியே தான் கண்டினியூ ஆகும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது எல்லாமே 1 வருஷத்தோட பூண்டு தான். அந்த சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ வரத்து வந்து கம்மியாக இருக்குது. அங்கேயே மேலே இடத்துலேயே ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துலேருந்து தான் மெயினாக பூண்டு வந்து வருது. நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து அரைவல்ஸ் கம்மியானதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அரைவல்ஸ் கம்மியானோன்னா இங்கே ரேட் அதிகமாகும். வெங்காயத்தின் விலை அசுர வேகத்தில் உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வெங்காயத்தின் வரத்து குறைந்ததால் 1 கிலோ 70 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த வெங்காய விலை உயர்வு நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் இன்னலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி பசுமை பண்ணை கடைகளிலும் நியாய விலை கடைகளிலும் குறைந்த விலைக்கு கிடைக்க நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பொருளாதார சுமையை குறைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். 2400 ரூபாய் 2500 ரூபாய் விற்ற வெங்காயம் புது வெங்காயம் வந்து இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு விற்கிது இன்றைக்கி மார்க்கெட். இன்றைக்கி இதே பழைய வெங்காயம் வந்து நாசிக் பழைய வெங்காயம் வந்து இதே வெங்காயம் தான் பழசு 3500 ரூபாய். அந்த பழைய வெங்காயம் தான் 3000 ரூபாய்க்கு வந்துச்சு போன வாரம் 4 நாளைக்கு முன்னே. ஆனால் அதே வெங்காயம் வந்து இன்றைக்கி வந்து 3500 ரூபாய் விற்கிது. அந்த ஹோல்சேலே வந்து 70 ரூபா 1 கிலோ விற்கிது. ஆனால் ரீட்டில் பார்க்க போனாங்க பழைய வெங்காயம் வந்து 80 ரூபா 85 கிலோ 90 ரூபா விற்றாகணும். புது வெங்காயம் பார்க்க போனாங்க 70 ரூபா விற்கணும்.